வணக்கம். இது உங்கள் பிஜிஎம் செய்திகள். ஸ்ரீ கன்னியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் மதுரா ஏரிக்கரை பகுதியில் ஸ்ரீ கன்னியம்மன் கோயில் அமைந்துள்ளது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் புதிய கோபுரம், மகா மண்டபம், நவக்கிரக மண்டபம் அமைத்து திருப்பணிகள் நிறைவடைந்தது. இதனையடுத்து கும்பாபிஷேகத்திற்கான விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அதன்படி கடந்த 18ஆம் தேதி காலை 9 மணிக்கு கிராம தேவதை ஸ்ரீ முங்காத்தம்மன் வழிபாடும், 10 மணிக்கு புதிய சிலைகள் கரிகோலம் வருதலும், மதியம் விநாயகர் பிரார்த்தனை, கோபூஜை, புதிய சிலைகள் கண்திறப்பு, சயானதி வாசமும் நடைபெற்றது. தொடர்ந்து 19ஆம் தேதி காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வரலட்சுமி ஹோமம், அஷ்டபந்தன சமர்ப்பணம், யாகசாலை அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்றது. மாலை கும்ப அலங்காரம், முதற்கால யாக பூஜை, 108 வகையான திரவியங்களால் ஹோமம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று 2ஆம் கால யாக பூஜை ஹோமம், தீபாராதனையும், ஸ்ரீ கன்னியம்மன் பரிவார சகிதம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன், பொதுக்குழு உறுப்பினர் எத்திராஜ், நிர்வாகிகள், முன்னாள் வார்டு உறுப்பினர் முருகன், சவுந்தரராஜன், ராமச்சந்திரன், பிரபு, ஜெயசங்கர், சீனிவாசன், குமார், வினோத், பூபதி, சீனிவாசன், அஜித்குமார், பழனி, ஆறுமுகம் மற்றும் திருவள்ளூர், காக்கலூர் உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.